என் அசிஸ்டன்ஸ் எப்பயுமே நான் ஒன்னே ஒன்று தான் அவங்களோட சொல்லுவேன், நல்லா இருக்குங்கிறது தயவுசெய்து சொல்லாது. நல்லா இருக்குங்கிறது எனக்கே தெரியும். நல்லா இருக்கிற சீனையோ, நல்லா இருக்கிற விஷயத்தையோ, நல்லா இருக்கிற டைலாக்கையோ தூக்க போறேன் அப்படின்னா மட்டும் சொல்லு. நல்லா இருக்குன்னு எடுக்காதீங்க அப்படின்னு. ஒரு கதையை சொல்லி முடிச்சோன்னா எதெல்லாம் நல்லா இல்லை அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏன்னா அதை சொல்றதுக்கு தான் எனக்கு ஆள் வேணும். நல்லா இருக்குங்கிறது நல்லா இருக்கனால தான் நான் இதை எழுதுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால இதை சொன்ன உடனே எடுத்தோன்னே டப்பு 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 டப்புன்னு என்னை திரும்பினானுங்க. தம்பி எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, எல்லாம் இயக்குனரோட முடிவு, சொல்லுங்க அப்படின்னு. இல்லைண்ணே உங்களுக்கே தெரியும்லண்ணே இது நல்லா இருக்குல்லண்ணே. என்ன புரியலடா எனக்கு. உங்களுக்கே தெரியணும் இது நல்லா இருக்கு, இது எதுக்கு நம்ம தேவையில்லாம கெடுத்துக்கிட்டு. கரெக்ட் தான் தம்பி, பட் டைரக்டர் இந்த மாதிரி அவன் சொன்னா, இல்லடா ஒரு அன்ஃபிட்டா இருக்கிற ஒருத்தன், ஒரு பிசிக்கலாகவும் மென்டலும் அன்ஃபிட்டா இருக்கிற ஒருத்தன், ஒரு இன்னசென்ட் ஃபேஸ். ஏன்னா அவனுங்க எப்பயுமே என்னை வந்து நான் திட்டிக்கிட்டே இருக்கதான் பார்த்துருக்காங்க. இன்னசென்ட்னு ஒன்று சொல்றீங்களே அது எங்கனே அப்படிங்கிறான். எப்பயுமே நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் நீங்களா பேசுங்க, சரி ஏன் முன்னாடி கூட பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எந்திரிச்சு போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்ம காதை வச்சு கேட்போம்ல, இல்லை விக்கி வந்து சொல்லுவான், மச்சான் இவன் எப்படி செஞ்சான் மச்சான். ஸோ என்னைய வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னுடைய அசிஸ்டன்ட் தான். அடுத்து சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா 3 ஓட்டு, ஏதாவது ஒரு ஓட்டுல 2 ஓட்டு வாங்கிடலாம், ஒரு ஓட்டு தான் போயிடுச்சு, வா எங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. நான் வந்து என் வீட்டுல என் ஒய்ஃபு சிரிக்கிறா, என்னது அப்படின்னு நடிக்க முடியா, ஏன் உள்ள வேலை பத்தாத உனக்கு. ஏன்னா அவளுக்கு வந்து நான் இந்த வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கேன். ஓகே, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன், ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன், வேலை பார்க்குறேன்னு. இதில் நடிக்க வேற செஞ்சுட்டா நீ என்ன ஆவ அப்படின்னு. இப்போ பிரகீத் என்னது நீ ஹீரோனா நான் யாரு அப்படின்பா. ஓகே, நம்ம வீட்டில் அம்மா அப்பா வேலையை பாடுறா போடா, என் தம்பி வேற வேலை இருந்தா பாடுறா போடா, ஒழுங்கா போய் கதை எழுத, நல்லா ஹிட் ஆயிருக்கு, அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணி நல்லா சம்பாதிக்க, தேவையில்ல வேலை பார்த்ததுக்கு போ அப்படின்னு போயிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம்டா அப்படின்னா சிரிக்கிறானுங்க. என்னண்ணே அப்படின்னா, எதுக்குடா சிரிக்கணும், மதியம் லஞ்ச் என்னன்னு கேட்குறேன். இப்போ ஆஃபீஸ்ல மேல லஞ்ச். ஓகே, ஆனா 5 கிலோ கறி வாங்கி உப்பு கறி செஞ்சு வச்சிருக்காங்கன்னா எண்ணெயில மிதக்குதுனே கறி. ஓகே, இதை போய் இவர் சாப்பிடுவாருன்னு, இப்போ இவரை நம்பி எப்படி நீங்க வெயிட் லாஸ் பண்ணுவாருன்னு கேட்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ப வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்ம நடிப்போம், நல்லா நடிக்க சொல்லி தருவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம நடிப்போம்னு யாருக்கும் தெரியாது. நம்ம இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு தெரியணுங்கிறதுக்காக அண்ணன் வந்து டயட் எடுக்க ஆரம்பிச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ குறைஞ்சோட தான், ஓ உண்மையாலுமே இவர் வந்து இவர் வந்து எஃபர்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு.